இதே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அவர் மீது புத்தகத்தை எரிந்து விசிறினார்கள், அவருடைய மைக்க துண்டிச்சாங்க. அப்படி இருக்கும்போது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசினார். மீண்டும் ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். அதன்படி மக்களுடைய ஆதரவு பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அதே போல அந்த காலகட்டத்தில் அம்மா எழுந்து சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக சட்டமன்றத்திலே தாக்கினார்கள். எங்க அம்மா தாக்கி பார்த்த அம்மாவும் அவர்களும் சபதம் ஏற்றார்கள். மீண்டும் இந்த அவையில் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று மக்களுடைய ஆதரவோடு பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று 1991 ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள்.